கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் என்னுடைய உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் விடுதலையை பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் ஜெப கருத்துக்களை நிறைவேற்றுவார், நிறைவேற்றுகிறார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் உங்களை நிரப்புவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் சங்கீதம் திருப்பாடல் 119 அதிகாரத்தில் 18வது வசனத்தை நோக்கி நம்முடைய கண்களை திருப்புவோம். உம்முடைய திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் செய்கிறார். இன்னைக்கு நானும் நீங்களும் பல விதமான ஜெப கருத்துக்களோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் நடக்கணும், இந்த தேவை நடக்கணும், இந்த வியாதிகள் குணமடையணும், இந்த பிரச்சனை போராட்டங்கள் மறையணும்னு எத்தனையோ தேவைகளை நம் மனதிலே வைத்து நாம் வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் தாவீது ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபத்தை வைக்கிறார். என்ன ஜெபம்? ஆண்டவரே, உம்முடைய அதிசயங்களை வியப்பானவற்றை காணுமாறு என் கண்களை திறந்தருளும். ஆமென். அப்போ இந்த ஜெபத்தை அவர் ஜெபிப்பதனுடைய அடையாளம் என்ன? நம்ம வேதத்தில் பார்க்குறோம். மார்க் நற்செய்தியில் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். ஒரு மனிதன் கண் தெரியாதவனாக வழியோரத்திலே பிச்சை எடுக்கக்கூடியவனாக இருந்தான். அந்த மனிதன் இயேசுவை பார்த்து கூப்பிட்டார். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறார். ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். அவனை கூப்பிட்டு வர சொன்னார். அந்த மனிதன் வந்த பொழுது அவனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டவன் அவன் சொன்னார், நான் மீண்டும் பார்வை அடைய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கிறார். ஆண்டவரும் அவருக்கு பார்வையை திரும்ப கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் இந்த பகுதியை நீங்கள் பார்க்கும் பொழுது தாவீது ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய அடையாளம் என்ன? அவர் கண் தெரியாத மனிதன் அல்ல. அல்லேலூயா. அவர் குருடர் அல்ல. மாறாக ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, எனக்கு கண்களை திறந்தருளும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஜெபத்தை செய்த மனிதன் யாரு அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஆண்டவருடைய அற்புதங்களை அவர் கண்டார், அதிசயங்களை கண்டார். ஆமென். ஏன்னா அவர் யாராக இருந்தார்? ஒரு ஆடு மேய்க்கிறவன். சாமுவேல் இறைவாக்கினர் அவருடைய வீட்டுக்கு போயிருந்த பொழுது அப்பா கூட இந்த தாவீதை பற்றி என்ன செய்யலை, பேசவே இல்லை. ஏன்னா வலிமை வாய்ந்த நல்ல பலன் உள்ள சகோதரர்களைத்தான் சாமுவேல் முன்னால் நிப்பாட்டினார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தாவீது ஆண்டவர் அவரை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்ததினால் தாவீதை ஆண்டவர் ஆடு மேய்த்த தாவீதை ராஜாவாக மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். கோலியாத்துக்கு முன்னால அவர் போய் நின்ற பொழுது, சவுலுக்கு முன்னால நின்ற பொழுது அவர் சொன்னார், கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் என்னை தப்புவித்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அப்போ அவருடைய வாழ்க்கையில் அவர் நிறைய காரியங்களை பார்த்திருக்கிறார். அவர் கரடியின் கையிலிருந்து தப்புவித்தது, சிங்கத்தின் கைக்கு தப்புவித்தது, இதெல்லாம் யாரு அப்படின்னா ஆண்டவர் தான் என்னை காப்பாற்றினாரு. சவுலுடைய கைக்கு ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். அல்லேலூயா. அவருடைய மகன் அப்சலோம் அவரை துரத்துகிறார், அப்பொழுதும் காப்பாற்றுகிறார். இப்படி பல இடங்களிலே தாவீது தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கண்ட மனிதன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட தாவீது தான் சொன்னார். சங்கீதம் 103:1 நமக்கு தெரிந்த வசனம், என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவருடைய திருப்பெயரை ஏற்றிடு. அவர் கனிவான செயல்களை
மறக்காத. அவர் செய்த உபகாரங்கள் செயல்களை எல்லாம் நீ மறவாதே என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப இவ்வளவு நன்மைகளை, இவ்வளவு அற்புதங்களை, இவ்வளவு அதிசயங்களை தேவன் செய்தார். ஆமென், அல்லேலூயா. ஆனா அப்படி செய்ததெல்லாம் அனுபவித்த தாவீது ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, எனக்கு அதிசயங்களை வியப்பானவற்றை காணும்படி என் கண்களை திறந்தரணும். எதுல? எதுல? தேவனே, உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்தருளும். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு நிறைய அற்புதங்கள் நடக்கிறது, எத்தனையோ அற்புதங்கள். பிரைஸ் தி லார்ட். நிறைய அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க, பிரதர் 13 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆண்டவர் என்னை நினைவு கூர்ந்தார், ஜெபத்தில் வந்ததனுடைய அந்த ஆசீர்வாதம் 13 வருஷம் காத்திருத்தலுக்கு எனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது, நான் 5 மாத கர்ப்பஸ்திரியாக இருக்கிறேன் அப்படின்னு ஏரல்லிருந்து சகோதரி பாப்பா என்ற சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க. இது கடவுளுடைய மிராக்கிள். ஆமென். நீங்கள் அவரை பார்த்து கேட்குறீங்க, உங்களுக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. அதே போல் ஒரு தம்பி 2-3 வருஷங்களுக்கு மேலே கப்பலுக்கு போக முடியாமல் ரொம்ப அவன் டிலே ஆகி எல்லா காரியத்தையும் தோற்று போனது போல் இருந்தது. ஜெபிக்கிறான், ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அடுத்து அவன் ஃபோன் பண்ணுறான், பிரதர் இது வந்தேன், ஜெபத்தில் பங்கெடுத்தேன், வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு அழைப்பு வந்தது, நான் இன்னைக்கு 2 நாளில், இன்னைக்கு காலையில் கூட அவன் மெசேஜ் அனுப்பியிருக்காப்புல, கப்பலில் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ இதை மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைய நடந்திருக்கிறது. ஆனால் இந்த அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த பின்னாலும் பிரைஸ் தி லார்ட், இப்பொழுதும் நமக்கு என்ன இருக்குது? அது நடந்தது அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இது உங்களுக்குள்ள கேள்வி இல்லை. நீங்கள் கிதியோன் என்ற மனிதன், நீதி தலைவர் 6 பிறகு படிங்க. என்ன அவன் கேட்பான், என்ன கேட்பான் தெரியுமா? எங்கள் மூதாதையர் காலத்தில் நடந்ததெல்லாம் இப்போ எங்கேயா போச்சு? பிரைஸ் தி லார்ட். எங்கள் மூதாதையருடைய காலத்தில் கடவுள் அதை செஞ்சாரு, இதை செய்தார், இப்போ எங்கே போச்சு அப்படின்னு ஆண்டவருடைய தூதர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பார். ஆமென். ஒருவேளை எனக்கு நடந்தது, ஆனால் இன்னைக்கு பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது என்று கலங்கி நாம் தவிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் இன்றும் இயேசு எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு தந்து அற்புதத்தின் பாதைகளில் உங்களை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. உங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும், உங்கள் வியாதிகள் மாறும், பலவீனங்கள் நீங்கும், பொருளாதார பிரச்சனைகள் மாறும். எங்கே கடன்பட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் நிற்கிறீங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி உங்களை சாட்சிகளாய் நிறுத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஆனால் எனக்கு கேட்க வேண்டிய ஜெபம் என்ன? என் கண்களை திறந்தருளும். எதுக்கு தெரியுமா? உம்முடைய வேதத்தின், உம்முடைய திருச்சட்டத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஆமென். ஏன் அப்படின்னா பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை மட்டுமே சார்ந்திருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதனையும் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இந்த உலகம் மட்டுமே அவனுக்கு சரணாகதி. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பல பேர் பார்க்குறோம், யார் சார் கடவுளை கண்டா, யாருக்கு சார் கடவுளை பார்த்தா, ஏதோ இருக்கிற வரை ஜாலியாக வாழணும், இருக்கிற வரை சந்தோஷமாக வாழணும், அதுக்கப்புறம் என்ன நடந்தால் நமக்கு என்ன என்பது போல் மனிதர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். இதில் கிறிஸ்தவ உலகமும் தப்பிக்கவில்லை, அதில் சிக்கித்தான் தவிக்குது. அல்லேலூயா. ஆனால் வேதத்தை எடுத்து வாசிங்க. நீங்கள் லூக்கா நற்செய்தியிலே 24ஆம் அதிகாரத்தை தயவு செய்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி அன்றைய சீடர்களுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஆண்டவர் காண்பிக்கிறார். 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. அவர் யாரென்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, இன்னைக்கு கண்கள் என்ன செய்யிருக்கு?
கண்கள் என்ன செஞ்சிருக்கு? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான் ஞானஸ்நானம் வாங்கியாச்சு, புதுநன்மை வாங்கியாச்சு, உறுதி பூசுதல் வாங்கியாச்சு, எல்லாம் இருக்கு. ஆனால் என்ன இருக்கு? கண்ணு மூடியே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். கண்ணு மூடியே இருக்கு, கண்ணை அடைச்சு தான் இருக்கு. அல்லேலூயா. இங்க சீடர்களுடைய பாருங்க, சீடர்களை பார்த்து ஆண்டவர் சீடர்களை பற்றி எழுதும் பொழுது இந்த லூக்கா நற்செய்தியாளர் காண்பிக்கிறார், அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. பிரைஸ் தி லார்ட். அடுத்து சொல்லுது, அவர் அவர்களை நோக்கி வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது, அவர்கள் முக வாட்டத்தோடு நின்றார்கள். ஆமென். சொல்லுங்க, எப்படி இருந்தாங்க? ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க, முகவாட்டத்தோடு இருந்தார்கள். அல்லேலூயா. இதற்கு காரணம் என்ன? சொல்லுங்க, இதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு ஒன்னே ஒன்று நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? இயேசு வந்தார், ஒரு 3 ஆண்டுகள் அவர்களோடு கூட நடந்தார், பயணித்தார். அவர்கள் அந்த 3 ஆண்டுகள் பயணித்து கொண்டே இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு. கொஞ்சமா நஞ்சமா? சொல்லுங்க, கொஞ்சமா நஞ்சமா? எக்கச்சக்கமான அற்புதம் நடந்துச்சு, ஏராளமான அதிசயம் நடந்துச்சு, கற்பனை பண்ண முடியாத அடையாளங்கள் நடந்துச்சு. செத்தவன் உயிர்த்தான், குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், ஊமைகள் பேசினார்கள், முடங்கி கிடந்தவெல்லாம் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் நீங்க யாருன்னா யாரு? ஏசப்பா ஊழியர்கள் எங்க போனாலும் அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? வரவேற்பு இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இதுல அப்படியே மிதந்து பயணித்து கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பார்க்காம ஒன்று நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? சொல்லுங்க, எதிர்பார்க்காம ஒன்று நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? இயேசு சிலுவையில் அரைஞ்சாச்சு. இப்போ இவங்க இயேசுவோடு யாரெல்லாம் நடந்தாலும் அவங்களாம் வெளியே போக முடியுமா? எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையே இருளாயிட்டு. சில நேரத்தில் நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும், யாருக்கெல்லாமோ ஜெபம் பண்ணுற அற்புதம் நடக்கு, நமக்கு ஒன்றுமே? சொல்லுங்க, அப்படியெல்லாம் கேள்வி சிலருக்குள்ள இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நான் அவங்களுக்கு ஜெபம் பண்ண கிடைச்சது, இவங்களுக்கு ஜெபம் பண்ண கிடைச்சது, ஆனால் நான் எனக்கு என் வீட்டுக்காரருக்கு என் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ண ஒன்றுமே கிடைக்கல, நடக்கல. இப்படி ஒரு பிளாங்கா, ஒரு எம்டியா வந்திருக்கிற ஆட்கள் இங்கே இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். இவங்களும் அப்படிதான், என்னெல்லாமோ நடந்துச்சியா, ஆனால் இப்போ ஒன்றுமே நடக்கலை, எம்டியாகி போய் அடுத்த கட்ட நகர்வு என்னன்னே தெரியாமல் அவர்கள் ஒரு குருடர்களைப் போல பயணிக்கிற அனுபவத்தில் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு அவங்கள பார்த்து கேட்டார், என்னப்பா நடந்துச்சு? நீங்கள் பிறகு படிச்சிக்கலாம் தெரியும். அவங்களே சொல்கிறாங்க, உமக்கு என்னையா விவரம் இல்லையா? இந்த சுற்றி இருக்கிற உலக எல்லா இடத்துலையும் தெரிஞ்சது உமக்கு தெரியலையா என்பது போல கேட்டு வந்தார், அடிச்சு விட்டாங்க அப்படின்னு வேதனையாக பேசிக்கிட்டு வராங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்கள் நான் என்ன சொல்லுவோம்? கத்துறேன், கதறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆனால் அந்த கடவுள் மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறாரே என்று நமக்கும் ஒரு குறை இருக்கிறது. ஆமென். ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், என்ன தெரியுமா? இது இன்று உங்களுக்கு எனக்கு சேர்த்து சொல்லுகிற செய்தி. 25ஆம் வசனத்தை எடுங்க. இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சிமை அடைவதற்கு முன் துன்பங்களை பட வேண்டும் என்று மோசே வழியாக இறைவாக்கினர் எல்லாம் சொன்னதெல்லாம் அவர்களுக்கு விளக்கினார். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு அவர்களுக்கு போதிக்கிறார். ஆமென். ஆண்டவர் அவர்களோடு கூட வேதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கணும், நம் கண்கள் திறக்கப்படணும், நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு போதிக்கிறார். மோசே முதல் இறைவாக்கினர் வழியாக சொல்லப்பட்ட எல்லா இறைவாக்குகளையும் ஆண்டவர் அவர்களுக்கு போதித்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால், வேதத்தை நீங்கள் தயவு செய்து திறந்து பாருங்கள். 32வது வசனம் சொல்கிறது, அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா.
பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. வேதத்தில் உள்ள ரகசியங்கள் நமக்கு வெளிப்படும் பொழுது நம்முடைய உள்ளம் தொடப்படும். எது தொடப்படும்? நீங்க இந்த உலகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான புஸ்தகம் இருக்கு, கோடிக்கணக்கு என்ன வச்சுக்கோங்களேன், இவ்வளவு புஸ்தகம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் என்னன்னா படிக்கும்போது உணர்வு தூண்டப்படும், உணர்ச்சி. அதில் ஒரு அழுகையான ஒரு காரியம் இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியம்னா அது உணர்வை பாதிக்கும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்திலே மனிதனுடைய இருதயத்தை, அவனுடைய ஆத்துமாவை தொடக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் என்னன்னா பைபிள் மட்டுமே. கைகளை தட்டு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க இருதயத்தை தொடுகிற, உங்க இருதயத்தை சரி செய்கிற, என்னுடைய இருதயத்தை தொடுகிற ஒரே ஒரு புஸ்தகம் எதுனா இந்த தேவனுடைய வசனம். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் சீடர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? அதே அதிகாரத்தில் நீங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே 45வது வசனத்தை பாருங்கள். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. உலகத்தில் உள்ள புஸ்தகங்களை படிக்கிறதுக்கு அறிவு போதும். என்ன வேணும்? இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு டாக்டருக்கு படிக்க என்ன வேணும்? உங்களுக்கு அறிவு போதும். அறிவு வைத்து நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? படிச்சிடலாம். ஆனால் பைபிளை வாசிக்கணும்னா உங்கள் வெறும் உலக அறிவை வச்சு என்ன செய்ய முடியாது? பைபிளை படிக்கவே. நீங்கள் பைபிளை உலக அறிவை வைத்து பயன்படுத்தி படித்து இதுக்கு என்னெல்லாமோ வியாக்கியானம் எழுத நினைத்தவர்கள் பைத்தியமாய் போனார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் நல்ல வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னா வேதத்தை வெறும் அறிவை பயன்படுத்தி வாசித்தவர்கள் என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? முட்டாள்களாக மாறிவிட்டார்கள், அறிவியலிகளாக மாறிவிட்டார்கள், சிலர் மனநோயாளிகளாக மாறி இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஏன்? அது உங்களுக்கு புரியாது. உங்க அறிவுகள் செய்யாது, புரியாது. உங்க வெறும் மனித அறிவுக்கு இந்த வேத புஸ்தகம் என்ன செய்யாது? புரியவே புரியாது. நிறைய கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஆனால் வேதத்தை நீங்கள் உலக அறிவோடு என்ன செய்ய முடியாது? பயன்படுத்தி படிக்கவே. நீங்கள் அங்கே யார் வேணா, தேவனுடைய கிருபை இருக்கணும். அல்லேலூயா. இந்த வேதத்தை விளக்குவதற்கு தேவனுடைய கிருபை இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா வேதத்தை உங்களுக்கு படிக்கவே. நீங்கள் பாருங்க, அதெல்லாம் பைபிள் சொல்லுது. அவர்கள் மனக்கண்களை வாசிங்க. அவர்களுடைய மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார். ஆமென். மனக்கண்கள் என்ன செஞ்சாரு? சத்தமா சொல்லுங்க. மனக்கண்களை நல்ல பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய வேதத்தை புரிந்து கொள்ளும்படி என் மனக்கண்களை திறந்தருளும். பிரைஸ் தி லார்ட். வேதத்தை புரியணும்னா என்ன வேணும்? மனக்கண் திறக்கப்படணும். தேவன் எனக்கு தந்திருக்கிற இந்த வசனம், அவருடைய வார்த்தையை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய மனக்கண் திறக்காம இந்த வேதத்தை நீங்க புரிந்து கொள்ளவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப சீடர்கள் இயேசுவோடு 3.5 ஆண்டு காலம் அவர்கள் பயணித்த பின்னால கூட அவர்களால் என்ன செய்ய முடியல? புரிந்து கொள்ளவே. அதனால தான் பாருங்க, விதைப்பவர் உவமையை ஆண்டவர் சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு உவமையை ஆண்டவர் சொல்லி முடித்ததுக்கு பின்னால அவங்க என்ன கேட்டாங்க? சொல்லுங்க, என்ன கேட்டாங்க? அவங்களுக்கு புரியல. ஆண்டவர் சொல்றாரு, என்னப்பா இதுவே உங்களுக்கு புரியலையா? இதுவே உங்களுக்கு புரியலையான்னு திரும்ப தனிமையாக வைத்து அவர்களுக்கு அவர் போதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். எல்லாம் 2 கைகளை வேறு சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை நான் அறியும்படி என் கண்களை திறந்தருளும், என் மனக்கண்களை திறந்தருளும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. யாருடைய மனக்கண் திறக்கப்படணும்?
என் மனக்கண் திறக்கப்படணும். சவேரியாருடைய வாழ்க்கையில, அவருடைய வாழ்க்கையில் அவர் போன பயணம் என்னது? பெரிய பேராசிரியரா மாறணும். ஆனா புனித லோயோலா இஞ்ஞாசியார் சொன்னார், உலகமெல்லாம் மனிதன் தன்னதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை அந்த நேரத்தில் அவருடைய மனக்கண் என்ன செய்து திறக்கிறது. அவருடைய வாழ்க்கை மனமாற்றத்தோடு முடியல, நம்மையும் மனமாற்றத்திற்குள் புனித சவேரியார் வழியாக ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தையை பாருங்க. தயவு செய்து எசையா 51 அதிகாரம் 51 4வது வசனம் நல்ல கவனிங்க. எசையா 51 அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிக்கலாம். என் மக்களே, நான் சொல்வதை கேளுங்கள் என்னிடமிருந்து, ஏனெனில் எனக்கு என் ஜனமே எனக்கு செவி கொடு. என்னிடமிருந்து திருச்சட்டம் என்னிடமிருந்து புறப்பட்டு செல்லும், என் நீதி மக்களுக்கு ஒளியாக திகழும். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா என்கிட்ட இருந்து திருச்சட்டம் உங்களுக்கு வரும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்கிட்ட இருந்து என்ன வரும்? திருச்சட்டம் வரும். தேவனிடமிருந்து தான் திருச்சட்டம் நமக்கு வருகிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து சொல்லப்படுது பாருங்க, என் நீதி மக்களுக்கு ஒளியாக திகழும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் இந்த வேதத்தை எவ்வளவு திறக்கிறானோ அவ்வளவு தூரம் தான் அவனுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். ஆமென். அல்லேலூயா. உங்க வீட்டில் பைபிள் திறந்திருக்கா மூடி இருக்கா? திறந்திருக்கா? திறந்திருக்கு. நிறைய வீட்டில் பைபிள் திறந்திருக்கு. எங்க இருக்கு? மேலே இயேசுவின் தெரியறதே படம், இங்க சூசேபர் படம், மாதா படம். நிறைய புதுசாக கட்டுற வீடுகள் எல்லாம் ப்ரேயர் ஹால், ப்ரேயர் ரூம். சிலர் என்ன பண்ணுறாங்க, நல்ல ஷோவா ஒரு பெரிய பீடமே செஞ்சு நல்ல பைபிளை இப்படி ஒரு என்னது ஒரு ஸ்டாண்டு வச்சு திறந்து டெய்லி மெழுகுதிரி பொருத்தி என்ன செஞ்சுருக்காங்க, நல்ல வாசிக்காங்களா, ஊதுபத்தி கொளுத்திக்கிட்டே இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பைபிள் உங்களுக்காக திறக்கப்படணும். யாருக்காக திறக்கப்படணும்? சிலருக்கு தலைவலி வந்துட்டுனா பைபிளை தேடுவாங்க. ஏக்கு தலையில் வச்சு படுத்துக்கிறதுக்கு தான். ஏன்னா நிறைய ஒரு அம்மா சொன்னிச்சு, எனக்கு தலைவலினா என்ன செஞ்சுக்கிடுவேன், பைபிளை தலைமாட்டில் வச்சு அப்படியே படுத்துருவேன். ஏன்? உண்மையிலேயே உங்கள் விசுவாசத்தை பாராட்டுறேன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் தலைவலி சரியாயிட்டு அப்புறம் தூக்கி போட்டுற வேண்டியதான். அல்லேலூயா. வேதத்தை நீங்க முதல்ல நினைச்சீங்க உங்களுக்காக திறங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வசனம் யாருக்காக? அதனால தான் பாருங்க, ஆண்டவர் சொன்னார் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12 படிங்கப்பா. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கு இல்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கு எழுதி வச்சிருக்காரு? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு எழுதி வச்சிருக்காரு? எனக்காக தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இந்த வேதம் யாருக்காக? சொல்லுங்க யாருக்காக? இதுல உள்ள தேவன் வசனத்தை எல்லாம் எனக்கு யாருக்காக எழுதி கொடுத்தாரு? நான் இணைச்சட்டம் 28:1-13 எடுக்க வேண்டாம். அது யாருக்காக? எனக்காக. ஆகாய் 2:19 யாருக்காக? எனக்காக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் என்னது? வாக்குத்தத்த வசனம். ஆமென். நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ முன்னாலேயும் நல்லா இருப்ப, பின்னாலேயும் நல்லா இருப்ப, வயல்லையும் நல்லா இருப்ப, வீட்லையும் நல்லா இருப்ப, எடுக்கும் காரியமெல்லாம் நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் அதே இது நான் என்ன செய்தார்? உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் பிறரை அன்பு செய்யுங்க. முடியுதா? அது எனக்கு இல்லை, அது பக்கத்து விட்டு மேரிய கேட்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக
ஜெபிங்க. இது யாருக்கு? நம்ம லூர்து மேரியக்காக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், தீமையை நன்மையால் வெல்லுங்கள். இது யாருக்கு? நம்ம ஜோஸ்பினுக்கு. எல்லாம் அவங்களுக்கு. பிரான்சிஸுக்கு, அந்தோனி அப்பாவுக்கு. உனக்கு என்னது? எனக்கு ஆசீர்வாதம் போதும், அது போதும். என்ன? நீ கடன் கொடுப்பாய் நீயோ. அந்த வசனம் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு வீட்டை கட்டி தருவார்னா சந்தோஷம். பக்கத்து வீட்டில் உள்ளவன்ட சண்டை போடாதுன்னா அது பிடிக்காது. அப்போ இந்த வசனத்தில் ஆண்டு சொல்றாரு, ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, தேவனுடைய வசனம் யாருக்காகவோ அல்ல, எனக்காக உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஆமென். யாருக்காக கொடுத்துருக்கு? அம்மா நல்ல கவனிக்கணும். யாருக்காக? எனக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் இந்த வேதத்தை கொடுத்தார்? எதற்காக ஆண்டவர் இந்த வேதத்தை என் கையில் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, ரெண்டு காரியத்தை வேகமா நம்ம தியானித்து முடிக்க போறோம். எத்தனை பேர் விரும்புறீங்க? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சரி, முதல் காரியம் எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலே 39வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மறைநூல் வழியாக நிலை வாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதை துருவி துருவி ஆய்ந்து ஆராய்ந்து பார்க்கிறவர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகருகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த வேதத்தை ஏன் படிக்கணும்னா, இந்த வேத வசனங்கள், இந்த ஜீவ வசனம், இந்த வேதத்தில் திருவிவிலியம் பைபிள் என்று சொல்லுகிறோமே, இந்த வேத வசனத்தை ஏன் வாசிக்கிறோம், ஏன் படிக்கிறோம்னா, முதல் காரியம் நிலை வாழ்வு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வரலாறு படிக்கிறதுக்கு ஒன்று இருக்குது, சயின்ஸுக்கு ஒன்று இருக்குது, என்ன கணிதவியல் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு புஸ்தகம்லாம் உலகத்தில் கோடிக்கணக்கில் வச்சுருக்காங்க அவங்க காரியத்துக்கு. ஆனால் இந்த வேதம் எதுக்கு உனக்கு கொடுக்கப்பட்டது? முதல்ல நித்திய வாழ்வுக்காகத்தான் இந்த வேதத்தை நீ தூக்கணும். பிரைஸ் தி லார்ட். இம்மைக்காகவா நித்தியத்துக்காகவா? சொல்லுங்க. எதுக்கு பிரதர்? உங்களுக்கு நித்திய வாழ்வு. இந்த உலக வாழ்வோடு உங்கள் வாழ்க்கை முடியறதில்ல. ஏன் பைபிள் ஆண்டவர் இந்த வேத வசனத்தை கையில் கொடுத்துருக்கிறார்னா, இம்மைக்கு மட்டும் அல்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இம்மைக்காக மட்டுமே பயணிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இம்மைக்காகவே ஜெபக்கூட்டம், இம்மைக்காக மட்டுமே வழிபாடு, இம்மைக்காக மட்டுமே வாழ்க்கையில் வசனங்களை கூட கையாளுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அங்கே சொல்லுது, நீங்கள் நிலை வாழ்வுக்கு உரியவர்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப நிலை வாழ்வு மட்டும், நிலை வாழ்வை குறித்து பேசுகிற ஒரு புஸ்தகம் எது? வேதம் தான். நிலை வாழ்வு குறித்து பேசுகிற ஒரே புஸ்தகம் எது? வேத வசனம் தான். அல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் உள்ள புஸ்தகம்லாம் அதை நினைச்சியாது, பேசாது. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் உள்ள புஸ்தகங்கள் நிறைய இருக்குதுங்க, நிறைய காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் நித்திய வாழ்வு, நிலை வாழ்வை ஒருவன் பெற வேண்டும் என்றால் அவன் எதை பண்ணணும்னா, வேதத்தை படிக்கக்கூடாது, வேதத்தை ஆராய்ந்து படிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நீங்கள் பைபிளை வாசிக்கும்போது கொஸ்டின் ஆன்சருக்காக படிக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். எதுக்காக படிக்காதீங்க? வருத்தப்படாதீங்க. ஏன்னா இப்போ கொஸ்டின் ஆன்சர்லாம் எடுக்கிறதுனா பைபிளை படிக்கிறதே இல்லை. செல்ஃபோனில் அப்படின்னா அகரம்லாம் போட்டிருக்காங்கல்ல, அதை மாதிரி அகர வரிசையில் அடித்த உடனே வந்துடுது இல்லை. சர்ச் அப்படின்னு போட்டோம்னா என்ன வந்துடுது? அன்பு. இல்லைன்னா யார் பேரையாவது கண்டுபிடிக்கன்னா முதல் எழுத போட்டவுடனே யாரெல்லாம் இருக்காங்க வந்துடும். ஓஹோ, ஒரு ஊர்னு எழுதிடலாம். இப்படிலாம் படிக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட்.
இந்த வேதத்தை எதுக்கு படிக்கணும்னா, தேவனே நான் உம்மை அறிய வேண்டும். சொல்லுங்க, யார் அறியணும்? சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பல்லவி படிக்கலாமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பாடுவோம். பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப என் வேதத்தை வாசிக்கும் போதுதான் நிலை வாழ்வை குறித்து கண்டுபிடிக்க முடியும். ஆமென். அப்ப ஒன்று தெரியணும். என்ன தெரியுமா? யோபு 14ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க பாப்போம். யோபு 14:1. தயவு செய்து எடுத்து வாசிங்க. பெண்ணிடம் பிறந்தவருள் பெண், நல்லா வாசிக்க எடுத்துட்டீங்களா எல்லாரும்? யோபு 14:1. என்னப்பா 1-2 வசனம் கூட நீங்க வாசித்து பார்க்கலாம். படிங்கப்பா. பெண்ணிடம் பிறந்தவருள், பெண்ணிடம் பிறந்த மனிதருக்கு வாழ்நாள் குறைவு, வருத்தமோ மிகுதி. மலர் போல பூத்து உலர்ந்தவர்கள் அவர்கள் உலர்ந்து போகின்றனர், நிழல் போல் ஓடி அவர்கள் நிலையற்று போகின்றனர். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பைபிளை வாசிங்க. வேதம் எதுக்கு உங்க கையில் கொடுக்குன்னா, மனிதன் எப்படிப்பட்டவனா, இன்னைக்கு சமீபத்தில் கூட நிறைய செய்தித்தாளில் வந்தது. சிலருடைய அந்த நீங்கள் பார்க்கலாம், இந்திய அரசாங்கமாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்க அரசாங்க அதிபராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒன்று சொல்கிறாங்க. என்ன தெரியுமா? 2050 நாங்கள் இதை செய்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படிதான் பார்க்கலையா நீங்களா? 2050 நாங்கள் அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம் அப்படின்னு இல்லாமல் சொல்கிறாங்க. பக்கத்தில் ஒரு கேள்வி கேளுங்க, 2050 இருப்பீங்களா? ஏன் இப்படி பேசுகிறாங்க? நாங்கள் இத்தனை வருஷத்தில் பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம் நிறைய சொல்கிறாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மனிதனுக்கு என்ன புரியல தெரியுமா? தான் நிலையற்றவன் என்பதை என்ன செய்யல, அவனுக்கு புரியலை. நான் நிலையற்றவன். நாம் இந்த உலகத்தில் ஒரு தற்காலிகமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளவே மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இங்கே இருக்கிற நாம் எல்லாருமே என்னையும் சேர்த்து இங்கே இருக்கிற எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் நிலையானவர்களா நிலையற்றவர்களா? சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உங்க உருவத்தை லேசா கண்ணாடியில் பாருங்க. உங்க உருவத்தை பாருங்க. உங்க உருவமே உங்களுக்கு நிலையானது அல்ல. இந்த கிழவி எப்படி இருந்திருக்கும்? நல்ல சவத்த கிழவி தான். அந்த பொண்ணை பார்த்து சூப்பர் பொண்ணியா, தக்காளி மாதிரி நினைச்சது, அப்படி நினைச்சது அழகா இருக்குது. ஆனால் இப்போ தக்காளி வெயிலில் கிடந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு. வெயில் ஏங்க, வெயிலில் கிடக்கிற தக்காளி எப்படியாச்சும் அப்படியே மெல்ல சுருங்கி அப்படி தானே அங்கங்கே வெடித்து அதை அப்படியே அழுகி போகிற மாதிரி சரீரம் அழுகிட்டு இருக்குங்க. இங்கே இருக்கிற கிளவியெல்லாம் கேளு, உங்களோட பல மடங்கு இருந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். நீ போடுற கையெல்லாம் விட அவள் போட்ட கையெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. இன்னைக்கெல்லாம் நீங்கள் என்ன அதை சில கிளையில சொல்லும், இவனுக்கு என்ன பெருசு, நாங்கள் பண்ணதெல்லாம் பெருசியா அப்படின்னு. இது கிளவிகள் மட்டும் இல்லை, கிழவனுக்கு சேர்த்து தான். என்ன நீ பாரு, ஒன்னே கண்ணாடியில் பாரு, நீ யாரு? நிலையானவளா? நிலையானவனா? இல்லப்பா, நீ நிலையற்றவன். முதல்ல வேதத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் இது உனக்கு புரியும். பிரைஸ் தி லார்ட். நீ உலகத்திலையும் முக்குலையும் 4 பேர்ட்டையும் சினிமா நடிகர்ட்டையும் அவன்கிட்டையும் நின்றுனா இது உனக்கு புரியவே புரியாது. அவன்கிட்ட இது புரியாது. ஏன்? இந்த உலகம் உங்களுக்கு எனக்கு கற்றுக்கிறதுக்கு பாடம் என்னன்னா, ஏதோ நம்ம எல்லாம் 1000 வருஷம் இருக்க போகிற மாதிரியும் எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நம்மளே நாம் என்ன செய்கிறோம்? ஏமாற்றி கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட்.
சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொல்றாரு, பெண்ணிடம் பிறந்த மனிதருக்கு வாழ்நாள் குறைவு. சொல்லுங்க என்னது? சத்தமா சொல்லுங்க. வாழ்நாள் என்னது? எவ்வளவு காலம்? ஒரு ஃபேன் கூட 50 வருஷம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பழைய பாராளுமன்றத்தை பார்த்தீங்கன்னா, புது பாராளுமன்றத்தில் பழைய பாராளுமன்றம், அங்கே ஓடுற ஃபேன் இன்னைக்கு இருக்குது. அந்த காலத்தில் கட்டின அந்த காரியங்கள்லாம் அவங்க வச்சுருக்குறாங்க. நீங்கள் ஒருவேளை எங்கே போகலாம்? நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன இருக்குது? பத்மநாபபுரம் அரண்மனை. சொல்லுங்கள், போயிருக்கீங்களா? அங்கே டூர் போனீங்கன்னா பாருங்கண்ணே, அந்த அரண்மனைக்கெலாம் போங்க. அவர் உட்கார்ந்தாரு, படுத்தாரு, ராணியும் ராஜாவும் இப்படி ஆட்டினாங்க. எல்லாம் இருக்குல்லக்கா. பார்த்துருக்கியா? பார்த்துருக்கியா இல்லையா? இதுக்காக போய் பாரு, இதெல்லாம் இருக்கு. ஆனால் அவர் இருக்காரா? இல்லை. இந்த உலகத்தில் மனிதன் நிலையற்றவன், நான் நிலையில்லாதவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த வேதத்தில் தான், ஆண்டவருடைய வசனத்துக்குள்ள தான் நீங்கள் வந்தால் மட்டும்தான் உங்கள் நிலைமை, என் நிலைமை நமக்கு புரியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் மோசே ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் தெரியுமா? நீங்கள் தயவு செய்து வாசியுங்கள். சங்கீதம் 90ஆம் அதிகாரம், சங்கீதம் 90ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரை பார்த்து அவர் ஒரு ஜெபத்தை வைக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க, 12வது வசனத்தை படிங்கப்பா. எங்கள் வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு, சொல்லுங்க, எங்க வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு, சொல்லுங்க, எங்க வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்போது ஞானம் மிகுந்த உள்ளத்தை நாங்கள் பெற்றிடுவோம். கை தட்டுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. எப்போ ஞானம் மிகு உள்ள வரும்? வாழ்நாள கணிக்க தெரியணும். சொல்லுங்க, எதை கணிக்க தெரியணும்? சொல்லுங்க, என்ன கணிக்க தெரியணும்? இன்னைக்கு நம்ம பாருங்க, பைபிள்லாம் இருக்குது, ஜெபம் இருக்குது, எல்லாம் இருக்கு. வீட்டுக்குள்ள போனா தலைக்கணத்துக்கு பஞ்சமே இல்லை. வீட்டுக்குள்ள போனா 1000 ஜென்மம் எடுத்தாலும் நான் கூட நினைச்ச மாட்டேன், பேச மாட்டேன். அடப்பாதவத்தி, தடிக்கு விழுந்துடாத. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1000 ஜென்மமா? நாளைக்கே உனக்கு இல்லையே. அடுத்த நிமிஷமே எங்க ஆத்தா சொல்லிவிட்டாப்பா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ வாழ்க்கை என்னன்னா, அதான் அதில் 10வது வசனம் படிங்க பார்ப்போம். எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகள், வலிமை மிகுந்தவருக்கு 80 வருஷம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த ஸ்ரீதேவின்னு ஒரு நடிகை இருந்தாங்களா? அந்த நடிகை பார்க்க அந்த காலத்திலேயே தேடி போனவங்களாம் நிறைய பேர் இருக்கான். இன்னைக்கு ஒருவேளை அந்த அம்மா ஒருவேளை இன்னைக்கு டீனேஜில் அதே மாதிரி இருந்ததுன்னா என்னெல்லாம் இருக்கும்? ஏன்னா அவன் மூக்க எத்தனையோ ட்ரிப் என்ன பண்ணியிருக்கா? ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறான். ஏன்? ஒரு பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் டூப்பில் தான் ஓடுது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அவன் நிறைய ஆப்ரேஷன்லாம் பண்ணி தான் ஓடிச்சு. சரி, ஆனால் கடைசியில் எப்படி முடிஞ்சா? என்ன, குளிக்கிறதுக்கு எதோ போனாலாம், விழுந்தாலாம், தூக்கி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யாராவது தூக்கி வச்சுட்டு இருக்காங்க அவளை? என்னங்க உங்கள் உடம்பு, எங்கே உங்கள் பலன்? எல்லாம் கொஞ்ச காலம். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனையோ பாடகர்கள் இருந்தாங்க, எத்தனையோ திறமைசாலிகள் இருந்தாங்க, எத்தனையோ உலக தரமான வீரர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க வாழும்போதே அவங்க வாழ்க்கை சுமையாக மாறிவிட்டது. ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ எங்கள் வாழ்நாள் எப்படி? 70, வலிமை மிகுந்தவருக்கு 80. அதில் பெருமைப்படக்கூடியது துன்பமும் துயரமும். நம்ம கிளம்பிட்ட கேட்டால் என்னதான் அவனுக்கு வயசு எத்தனைன்னா 88ங்கும் 70ங்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, அதை கேட்க வைக்காதப்பா ஆரம்பிச்சானா நம்மளை தான் கொண்டு போய் வைக்க வேண்டியிருக்கு. அப்புறம் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா அது அன்னைக்கும் பிரச்சனை தான், இன்னைக்கும் பிரச்சனை. அன்னைக்கு புருஷனுக்காக அழிச்சு இன்னைக்கு பேரனுக்காக அழுதுகிட்டு இருக்கு. உண்மைதானே? சொல்லுங்க. அன்னைக்கு வீட்டுக்காரர் சரியில்லை, பிரதர் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு பேராண்டி சரியில்லை,
அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கு. ஏன்? நிம்மதியாக சோறு திங்க முடியலையா, பார்க்க மாட்டேக்காயா, வாழ்க்கையே சுமதாயா, இவ்வளோதாயா வாழ்க்கை. இதில் என்னையா பெரிய காரியம்? இது எப்போ வரும்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து வராது, சீரியல் பார்த்துட்டு இருந்தால் வராது. எப்போ வரும்னா இந்த வேதத்தை திறக்கும்போது அவர் காமிப்பார், நீ ஒன்றும் இல்லைப்பா, நீ மலர் போல். அதனால தான் அதுக்கு 2ஆம் வசனம் அவர் சொல்லுவார். எதில்? அந்த யோபு 14:2 படிச்சிருப்பா சீக்கிரம். யோபு 14:2 படிச்சிருங்கப்பா. மலர் போல பூத்து அவர்கள் உலர்ந்து போகின்றனர், நிழல் போல் ஓடி அவர்கள் நிலையற்று போகின்றனர். பிரைஸ் தி லார்ட். நிலையற்ற வாழ்க்கைங்க. சொல்லுங்க, நிலையற்ற வாழ்க்கை. இது எப்போ புரியும்? பக்கத்து வீட்டில் சண்டை போடும்போது புரியுதா? புரியாது. வீட்டுக்காரர் முன்னால் நிற்கும்போது புரியுதா? புரியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மாமியார் முன்னால் நிற்கும்போது புரியுதா? சொல்லுங்க. மருமக முன்னால் நிற்கும்போது புரியுதா? புரியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே நமக்குன்னு ஒரு சட்டத்தை எழுதி வச்சுருக்கோம். ஆமென். நீங்கள் லூக்காவில் 12 பிற படிச்சுக்கோங்க, நேரம் இல்லை. 16 ஒரு சம்பவத்தை சொல்லுவார். அறிவற்ற செல்வனின் உவமை. அவன் என்ன நினைச்சான்? எல்லாம் இருக்கு, இடிப்பேன், பெருசாக கட்டுவேன், சேர்த்து வைப்பேன், ஜாலியாக இருப்பேன். ஆண்டவர் சொன்னார், முட்டா பையில, இன்னைக்கு ராத்திரியே அவன் உசுறு போயிருமே, சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு சொந்தமாகும். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, சேர்த்து வைங்க, நல்லா சேர்த்து வைங்க. ஒன்றை எடுத்துகிட்டு போக முடியாது. எதாவது எடுத்துகிட்டு போக முடியுமா? இந்த ஜெயலலிதா அம்மா எதாவது எடுத்துகிட்டு போச்சா? அது பாவம், எடுத்துட்டும் போல. இருக்கிறவனுக்கும் சொந்தம் இல்லை, எல்லாம் யார் யாரோ வச்சுருக்கான். சரி வச்சுக்கோங்க. கருணாநிதி இருந்தார், எதாவது கொண்டு போனாரா? ஒன்றும் கொண்டு போகல. பிரைஸ் தி லார்ட். ஒன்றும் கொண்டு போக முடியாது. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இம்மைக்காக மனிதன் அடுத்தவன் வைத்து அடிக்கிறான், இம்மைக்காக பல காரியங்களை செய்கிறான். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சிலர்லாம் பாருங்க, என்ன சிலருக்கு ஒரு மதிநுட்பம் இல்லாத சிந்தனை இருக்கு. என்ன தெரியுமா? யார்கிட்ட எதாவது கேளுங்க, பிரதர் பிறகு பின்னால் தேவைப்படும்ல சொல்லுங்க. பக்கத்தில் கேட்கறது கேளுங்க, எப்போ தேவைப்படுமா? நீங்கள் சொல்லுவல்ல, எதுக்குமா பின்னால தேவைப்படும். எதுக்குக்கா இப்படி இருக்கா? நல்ல சாப்பிட்டு எடுத்துரு, பின்னால தேவைப்படும். ஏன் கொஞ்சம் நல்லா உடுத்துமா, பின்னால தேவைப்படும். எப்போ? எதுக்கு சேர்த்து வச்சிருக்க? உங்க கதை முடிகிறதுக்குள்ளே பெட்டியில இருந்து அவளத்தை எடுத்து பிரிச்சுருவாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்றையும் கொண்டு போக முடியாது, எதுவும் உனக்கு சொந்தமும் இல்லை. ஆமென். அப்ப தேவன் நமக்கு தந்திருக்கிற அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யும் தெரியுமா? நீ நிலையற்றவன் இந்த உலகத்தில், ஆனால் வசனத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இந்த உலகத்தில் என் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற நோக்கம் என்னன்னா, நிலையற்ற வாழ்வுக்கல்ல, நான் நிலை வாழ்வுக்கு உரியவன் என்பதை கண்டுபிடிக்கிற ஒரே ஒரு காரியம் இந்த வேதத்தில் இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எங்க இருக்குது? வேதத்தில் இருக்குங்க. ஆண்டவருடைய வசனத்துக்குள்ள வந்தாதான் உங்களுக்கு புரியும். பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. 1 பேதுரு 1:23 எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 1 23 எடுத்து வாசிக்கலாம். நீங்கள் அழிவுக்குரிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இங்க வேதம் நமக்கு 2 வித்தை காமிக்குது. ஒன்று என்னது? அழியக்கூடிய வித்து. பிரைஸ் தி லார்ட். அழியக்கூடிய வித்து என்னதுங்க? ஒரு நாள் ஆண்டவர் உங்களை நினைவு கூர்ந்தார்,
உங்கள் அம்மாவுடைய வயிற்றில் நீங்கள் பிறந்தீங்க. பிரைஸ் தி லார்ட். நானும் பிறந்தேன். ஆமென். ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஒரு தாயும் தகப்பனும் இணைந்தார்கள். திருமண வாழ்க்கையின் ஆசீர்வாதம், குழந்தை செல்வம். ஆமென். ஆனால் இந்த வித்து அழியக்கூடியது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நாம யாரு? மனுஷன் எங்கேருந்து வந்தாலும் அங்கே என்ன செய்யறான்? மனிதன் மண். அதான் சபை உரையாளரில் நம்ம வாசிக்கிறோம், மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கு, வெண்ணிலிருந்து வந்தது வெண்ணுக்கு திரும்புகிறது. மனிதன் மண்ணிலிருந்து வர்றான். அழிவுக்குரிய வித்து. பிரைஸ் தி லார்ட். அழிவுக்குரிய வித்து என்னது? இந்த உடல். நம்ம எல்லாருமே இன்னைக்கு தேடுற தேடுதல் எதுக்கு தான் சொல்லுங்க? தேடுதல் எதற்கு? உடலுக்காக மட்டுமே. நம்முடைய ஜெபங்களிலே 90% எதுக்கு சொல்லுங்க? உடலுக்குடைய இந்த உடல் சார்ந்த தேடுதலை மட்டுமே. ஜெபங்கள் கூட, கடவுள்கிட்ட தேடுறது கூட அதுக்கு தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய தேடுதல்கள் எல்லாம் இந்த உலகத்தின் தேடுதலாக இருக்கிறது, உடலின் தேடுதல். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அழியக்கூடிய வித்தாகிய, அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்திருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னுடைய 28 வயது வரை நான் யார்கிட்டயும் போன வாரம் உங்களுக்கு சொன்ன நினைக்கிறேன், என்னுடைய சாட்சியத்தை சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் பாவி, ஒரு பரிதாபமான பாவத்துக்கு அடிமைப்பட்டவன். பிரைஸ் தி லார்ட். இங்கே இருக்கிற நமக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக அவங்கவுங்க ஏதோ ஒரு ஹேபிட்டில், ஏதோ ஒரு பாவத்தில் வீழ்ச்சி அடைந்தவர்களாக தான் இருந்தோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு நாள் ஏதோ ஒரு தேவையில் நம்ம ஆண்டவருடைய இல்லத்துக்குள்ளே வந்தோம், ஜெபத்தில் வந்தோம், இல்லை ஆலயத்துக்குள்ளே வந்தோம். தேவன் தம்முடைய வசனத்தினால் நம்மை தொட்டார். ஆமென். உங்களை முத ஆண்டவர் தொட்டாரா? வசனத்தின் மூலம் ஆண்டவர் என்ன செஞ்சார்? புனித அகஸ்தினாரை தொட்டார், புனித அன்னை தெரேசாவை தொட்டார். இது மாதிரி ஒவ்வொரு புனிதர்களுக்குமே ஒரு சம்பவம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலம் உங்களை தொட்டார். ஆமென். அவருடைய வார்த்தை உங்களை என்ன செஞ்சது? தொட்டது. உங்கள் இருதயத்தை தொட்டது. பிரைஸ் தி லார்ட். அவருடைய வசனம் உங்களை தொட்டது. அந்த வசனம் உங்களை தொட்ட பொழுது உங்களுக்கு என்ன வந்துட்டு? அவர் சொல்ல பாருங்க, புது பிறப்பு அடைந்தீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, என்ன அடைந்தீர்கள்? புது பிறப்பு. ஆவியில பிறந்த இயேசுக்குள்ள பிறந்தோம். ஒரு காலத்தில் இயேசுவை ஆண்டவரை தேடாத வாழ்க்கை. ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு அவரை தேடுகிறோம், அவருடைய வார்த்தைக்குள்ள போகிறோம். ஏன்பா, என்ன வேலை இருந்தாலும் தூக்கி போட்டு வந்துட்டியப்பா? எவ்வளவோ வேலை இருக்குங்க உலகத்தில், வேலை இருக்குங்க உலகத்தில், சொந்தக்காரங்களுக்கு நிறைய காரியங்கள்லாம் இருக்குது, விருந்து இருக்குது, அது இருக்குது, எல்லாம் இருக்குது. வேண்டாங்க, எனக்கு வசனம் தாங்க முக்கியம்னு வந்துட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா வசனம் அழியா வித்தாகிய கடவுளுடைய வார்த்தை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, என்னது? அழியக்கூடிய இந்த உடலை அழியா வித்தாகிய வசனம் மீட்கிறது. அல்லேலூயா. அழியக்கூடியதை எது மீட்கிறது? அழியா வித்தாகிய தேவனுடைய வார்த்தை. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன், ஆண்டவர் அறியாத எத்தனையோ பேர், கோடிக்கணக்கான ஜனங்கள் எங்கெல்லாமோ போய் அதில் போனால் மீட்பு கிடைக்கும், இதில் போனால் அது நடக்கும், இது நடக்கும்னு என்னெல்லாமோ உலக பிரகாரமாக அவங்களுக்கு கொடுக்குற சம்பிரதாயங்களை செய்து கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் வசனம் உங்களுக்கு மீட்பை தருகிறது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் எடுத்து வாசிங்க. விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை ஒரு நாள் அழியாது. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. விண்ணும் மண்ணும் ஒளிந்து போனாலும் என்ற வார்த்தைகள் என்ன செய்யாது?
சத்தமா சொல்லுங்க, என்னுடைய வார்த்தைகள் நினைச்சியாது. இந்த உலகத்தில் எல்லாம் அழிஞ்சிருங்க. ஆனால் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது? அழியவே அழியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வசனம், அந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள போயிட்டுனா அவன் நிலை வாழ்வை பெறுகிறான். ஆமென். நல்ல 2 கைகளை வேறு சொல்லுங்க, ஆண்டவரே விண்ணும் மண்ணும் ஒளிந்தாலும் உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது. ஆமென். ஒரு நாள் என்ன செய்யாது? ஒரு நாள் என்ன செய்யாது? ஒரு நாள் என்ன செய்யாது? அந்த வசனம் இருதயத்தை விட்டு எடுக்கவே. பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை சீனாவில் இன்னைக்கு நடக்கிற ஒரு சம்பவம் இருக்குது. சீனாவில் ஒரு ஆண்டவருக்காய் வேதத்தை போதித்த ஒருவர் கைது செய்யப்பட்டாராம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவரை கைது செய்தார்கள். அவரை இயேசுவை பற்றி பேசக்கூடாது, பிரசங்கிக்க கூடாதுன்னு எத்தனையோ காரியங்களை செய்தார்களாம். ஆமென். அல்லேலூயா. அவருடைய மனைவியை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார். அவரை சிறைச்சாலையில் அடைத்த பொழுது ஒரு குறுகலான ஒரு இடத்துல அவர்கள் அடைத்து என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அவ்வளவு பண்ணாங்களாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கழித்து அவர் பைத்தியமாக இருப்பார்னு அவரை சிறைச்சாலையிலேருந்து வெளியே கொண்டு வந்தாங்களாம். பிரைஸ் தி லார்ட். அவரை கொண்டு வந்த பொழுது அவர் பிரசங்கம் செய்தாராம். அல்லேலூயா. அவர் எல்லாருக்கும் முன்னால் நிற்கிறாரு. அவர் கேட்காங்க, இவன் பைத்தியமாக இருக்கணுமே, இப்படிப்பட்ட டார்ச்சர்லாம் கொடுத்தா இவன் மென்டலாக இருக்கணும். ஆனால் அவர் சொன்னார், நான் இந்த சிறைச்சாலையில் தனிமையில் இருந்தாலும் என் தேவனுடைய வசனம் எப்போதும் எனக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கு. யாருடைய வசனங்க? ஆண்டோடைய வசனம். ஏன் உங்களை படிக்க சொல்கிறோம்? ஒரு சகோதரர் சொன்னார், என்னை அறுவை சிகிச்சை செய்யும்படி கொண்டு போயிட்டாங்க. எனக்கு குறிப்பிட்ட உடம்புல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பிரச்சனை. டாக்டர்கள் எனக்கு அறுவை சிகிச்சைன்னு டேட் கொடுத்தாங்க, எனக்கு ஊசி போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. என் ஃபேமிலியினுடைய இதனால் நான் உள்ளே கொண்டு போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நான் ஒரே ஒரு காரியம், தேவனுடைய வசனத்தை நான் மீண்டும் மீண்டும் என் இருதயம் சொல்லிக்கொண்டே இருந்தது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு அறுவை சிகிச்சை கொண்டு போய் எல்லாம் கொடுக்குற ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், உங்களுடைய காயங்களால் நான் என்ன செய்கிறேன்? குணமடைகிறேன். உம்முடைய காயங்களால் நான் குணமடைகிறேன். ஆண்டவரே, என்னுடைய உடம்புல இந்த வியாதிக்கு அனுமதி இல்லை, உம்முடைய காயங்களால் நான் குணமடைகிறேன். அப்போ அவரை அந்த ஆப்ரேஷனுக்காக வந்த மருத்துவர், அந்த இடத்துல வந்தவர், அவர் சொன்னாரா, ஆப்ரேஷன் வேண்டாம், நிப்பாட்டுங்க, இவரை திரும்ப ஒரு முறை பரிசோதிப்போம்னு சொல்லி மீண்டும் பரிசோதித்தார்களாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டாங்களாம். அவருடைய உடம்புல அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு கட்டி, அந்த கட்டி இருந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மருத்துவர் சொன்னார், அந்த சகோதரர் சொன்னார், நான் தேவனுடைய வசனத்தை சிந்தித்து கொண்டே, அவருடைய வசனத்தை என்றது நினைச்ச முடியாது, எடுக்கவே எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. ஆனால் வசனத்தை எடுக்க முடியுமா? சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு யோபுவால சொல்ல முடிந்ததல்லவா? யோபுவோட மனைவி சொல்லிட்டா, நீலாம் செத்து போன்னு. யோபுவோட பிள்ளைங்க இறந்துட்டாங்க, எல்லா செல்வமும் போயிட்டு. ஆனா யோபு கூப்பிட்டு கேட்குறாங்க, கேட்டு பாருங்க, யோபுவே நீ என்னப்பா சொல்றன்னா? யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு தெரியணுங்க, வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு தரித்திரத்தில் வந்திருக்கலாம், அவமானத்தில் வந்திருக்கலாம், நிந்தையில் வந்திருக்கலாம், கஷ்டத்தில் வந்திருக்கலாம், நீங்க ஒருவேளை பலவீனத்தில் வந்திருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள தேவனுடைய வசனம் கிரியை செய்யும் பொழுது அந்த வசனம் உங்களை ஆசீர்வாதத்தை நோக்கி நடத்துமே தவிர, நிலை வாழ்வை நோக்கி நடத்துமே தவிர, ஒருபோதும் உங்க வாழ்க்கை அழிக்காது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா, பிரச்சனையின் மத்தியிலும் அழியாத வித்தாகிய தேவனுடைய வசனத்தை நீங்கள் அறிக்கையிட ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்கும், ஆண்டவருடைய வசனம் என்னை புதுப்பிக்கும், ஆண்டவருடைய வசனம் எனக்குள்ள கிரியை கொண்டு வரும்,
ஆண்டவருடைய வசனம் எனக்கு அற்புதத்தை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அற்புதம் நடக்குமா? இன்னைக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தாங்க பிரியமானவர்களே, யோவான் 6:68 ஆண்டவருடைய வார்த்தைக்கு பதில் கொடுக்கிறார் சீமோன் பேதுரு. என்ன சொன்னாரு? வாசிங்க. சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்திலே போவோம்? நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள். பிரைஸ் தி லார்ட். என்ன வாழ்வு தரும் வார்த்தை? சொல்லுங்க. இந்த உலகம் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்குல்ல, மனுஷன் நம்மளை ஏமாத்துறான், தலைவர்கள் ஏமாத்துறான், நல்ல வாய்களையே பேசுறாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாருங்க, சில பேர்ல பல இன்னைக்கு இருக்கிற மீடியா உலகத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம ஒரு பெரிய உளவியலாளர் சொல்றாரு, நீங்கள் பார்ப்பது கேட்பது எல்லாமே ஒரு 90% பொய் தான். சொல்லுங்க. எதை கேட்குறீங்க? 90% நீங்க பார்க்கறது கேட்கறது. நீங்க வரக்கூடிய இணையதள செய்தியெல்லாம் பார்த்தா ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி என்னதுதான்? எல்லாம் ஃப்ராடு, பொய் தான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் வாய்களையே பேசுறான், எல்லாரும் என்னெல்லாம் பேசுறான். இதெல்லாம் கேட்டு குப்பைகளை தலைக்குள்ள வச்சிருக்கோம். இந்த குப்பையெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. முதல்ல யாருடைய வசனத்துக்குள்ள வாங்க. யாரிடம் செல்வோம்? வாழ்வு தருகிற வார்த்தை, நிலை வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே இருக்கிறது. அப்ப அந்த வசனம், தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய ஆத்துமாவை மீட்கும். ஆமென். ஆத்துமாவை மீட்கன்னா என்ன வரணும்? வசனத்தை ஆராய்ந்து படியுங்கள். ஆமென். வசனம் உள்ளே போக போக என்ன செய்வீங்க? நல்ல கவனிங்க. வசனம் உள்ள போக போக, நீங்க குழந்தை பிறந்துச்சிங்க, பிறந்த குழந்தை சாப்பிட சாப்பிட குழந்தை என்ன செய்யும்? வளரும். அதனால தான் பேதுரு எழுதுறாரு, வாசிங்க. 1 பேதுரு 2:1-3 படிங்க பார்ப்போம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை சுவைத்து பார்த்திருந்தால் எல்லா வகையான வஞ்சகங்களையும் வெளி வேடங்களையும் எல்லாத்தையும் அகற்றிவிட்டு வஞ்சகமற்ற பாலாகிய புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வஞ்சகமற்ற பாலாகிய அருந்த ஆர்வமுள்ளவர்களாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப வசனத்து மேல என்ன இருக்கணும்? சொல்லுங்க. வசனத்து மேல என்ன இருக்கணும்? வசனத்து மேல ஆர்வம் இருக்கணும். பைபிளை வாசிக்கிறதுல உங்களுக்கு என்ன இருக்கணும்? நீங்க நல்லா இருக்கணும்னா, ஆசீர்வாதமா இருக்கணும்னா என்ன இருக்கணும்? தேவ வசனத்துல ஆர்வம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறதுல ஆர்வம். நல்ல குறிப்பெல்லாம் எடுக்கிறீங்க, சந்தோஷம். குறிப்பெடுத்துட்டு வீட்டில் போய் என்ன செய்யணும்? திரும்ப படிக்கணும், திரும்ப படிக்கணும். வசனத்தை கேட்குறீங்களா? வசனத்தை பார்க்குறீங்களா? எவ்வளவு அதிகமாக ஆர்வத்தோடு படிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆராய்ந்து படிங்க. அதில் வாஞ்சை உள்ளவர்களாக இருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வாஞ்சை என்ன செய்யும் தெரியுமா? சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சொல்கிறான் பாருங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 27:11 சொல்லுகிறது, வாசிங்க. சங்கீதம் 27:11. ஆண்டவரே, உமது வழியை என் எதிரிகளை முன்னிட்டு செம்மையான பாதையில் என்னை நடத்தியருளும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் 15:7 கொஞ்சம் எடுத்து படிங்க, அப்பதான் நல்லா இருக்கும், அழகா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்கம்மா. 7 எனக்கு அறிவுரை வழங்கும். 16:7 சங்கீதம் 16:7 படிக்குமா? எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன், இரவில் கூட என் மனச்சான்று. கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 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 ராத்திரியில கூட என்ன செய்யுது? என் மனசு
என்னுடைய மனச்சான்று நினைச்சது எச்சரிக்குது. கோவப்பட்டு வந்துட்டேன், எரிச்சலோடு வந்துட்டேன், வீட்டுக்காரரை சண்டை போட்டேன், படுத்தா கூட தூக்கம் வருதா? வசனம் இருந்துச்சுன்னா தூக்கம் வராது. வருமாமா? பக்கத்தில் தட்டி எழுப்பி, ஐயா சாப்பிடியா ராசா, ஏதா ஏசிப்பிட்டையா, மன்னிச்சுக்கோய்யா சொல்ல மாட்டீங்களா? அப்படிலாம் சொன்னீங்கன்னா வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். இது எப்போ நடக்குன்னா, வசனம் உள்ள போன உடனே உள்ள புது மனிதனாக நீ பிறக்கிற. தேவனுடைய வசனம் உன்னை புது பிறப்புக்குள்ள நடத்துகிறது. அதனால தான் எழுதினார் சங்கீதம் 119 எடுத்துக்கொள்ளுங்கள். 119 11வது வசனம் எடுத்து வாசிங்க எல்லாருமே. உமக்கு எதிராக பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் இருத்தி இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பாவம் செய்யக்கூடாதுன்னு என்ன இருக்கணும்? வசனம், தேவனுடைய வார்த்தை உள்ள இருக்கணும். ஆண்டோட வார்த்தை உள்ள இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. 119:11 சங்கீதம் 119:11 வசனம். அப்ப யாருடைய வார்த்தை? ஆண்டவருடைய வார்த்தை இந்த உலகத்தில் உங்க வாழ்க்கையை முடிக்காம நிலை வாழ்வுக்குள் கொண்டு செல்லும். ஆமென், அல்லேலூயா. நித்திய வாழ்வு, நிலை வாழ்வை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் முதலாவது வேதத்தை, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஆராய்ந்து வாஞ்சையோடு படிக்க ஆரம்பியுங்கள். ரெண்டாவது முடிச்சிருவோம். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, இந்த வேதத்தை நீங்கள் முதல்ல ஆராய்ந்து வாஞ்சையோடு படிக்கும்போது உங்களுக்கு எது தெரியுது? இந்த உலகம் பொய், இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே என்னது? மாயை. உலகத்தில் எதுவும் நிரந்தரமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு காலத்தில் எல்ஐசி பில்டிங் தான் சொல்லுங்க, அப்படி இன்னைக்கு அது ஒரு பொருட்டே இல்லை. உலகத்தில் நான் பார்க்குறேன், அது பெருசு, இது பெருசு, இவர் பெரிய கோடீஸ்வரர், அவர் பெரிய கோடீஸ்வரர், உலக அழகி. எங்கே போனாங்க? காணாமல் போயிட்டாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நீ அழிவுக்குரியவில்லப்பா, நீ நிலை வாழ்வுக்குரியவன். ஆமென். பக்கத்தில் கை குடிச்சிடுங்க. ஒரு நாள் வருகிறது, அன்று தேவனை முகமுகமாய் தரிசிப்பீர்கள். பார்ப்பீங்களா? அந்த நாள் எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்லுவார், என் தந்தையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ள வாங்கப்பா, வாங்க. எப்படி இருக்கும்? அதனால தான் பவுல் சொல்றாரு, இந்த உலகத்தில் உள்ள துன்பங்களை எல்லாம் பார்க்கும்போது, ஒரு நாள் அந்த மகிமையினால் நினைத்து பார்க்கும்போது, இங்க இருக்கிற துன்பமெல்லாம் துன்பமே இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். வரப்போகிற அந்த மகிமையை, வரப்போகிற அந்த நாளை நான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். அதனால தான் அவரால் சொல்ல முடிஞ்சது, எல்லாம் குப்பை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாமே குப்பை. பவுல் முன்னால ஒரு டன் தங்கத்தை வச்சுட்டு, எப்பா உனக்கு எது வேணும்பான்னு அவர் என்ன சொல்லுவார்? தங்கமா வேணும் பாரு சொல்லுவாரா? ஏன்னா பவுல் யாரு? என்னைய மாதிரி அப்படியா இல்லை, அவர் 8 கப்பலுக்கு சொந்தக்காரன். பிரைஸ் தி லார்ட். கமாலியல் இடத்துல அறிவு சேர்ந்த ஞானம் பெற்ற மனிதன். ஆனால் அவர்கிட்ட போய் கேளுங்க, எப்பா உன் படிப்பு, உன் 8 கப்பல், உன் சொத்து சுகம் எல்லாத்த விட என்னென்னு அவர் சொல்கிறாரு? கிறிஸ்துவை அறிகிற அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இங்கே இருக்கிற உங்களுக்கு எது செல்வமாக மாறணும்? ஒருவேளை வரும்போது நீங்கள் உங்கள் வீட்டுக்காரருக்காக வந்திருக்கலாம், தேவைக்காக வந்திருக்கலாம், பணத்துக்காக வந்திருக்கலாம், கடனடைன்னு வந்திருக்கலாம். ஆனால் போகும்போது அதோடு போகாதீங்க. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். நான் தைரியமாக சொல்லுகிறேன், இயேசுவை பிடிச்சிக்கோங்க, என்ன வேணுமோ அதெல்லாம் வந்துருங்க. அவர் தான் எனக்கு ஒப்பற்ற செல்வங்கிறத கண்டுபிடிச்சேன்னா அழகா பவுல் சொன்னார். பார்த்தீங்களா என்ன சொன்னார்? பவுல் என்ன சொன்னார்? பிலிப்பியர் 4:13 படிங்க, 11 படிங்க, 11 படிங்க. பிலிப்பியர் 4:11 படிங்க. எனக்கு ஏதோ குறைவாக இருப்பதாக
இவ்வாறு சொல்கிறேன் என்ன நீ நினைக்க வேண்டாம். ஏனெனில் எந்த நிலையிலும் மன நிறைவோடு இருக்க கை தட்டுங்க பார்ப்போம். ஏங்க பவுல் சொல்றாரு, எனக்கு குறைவா இருக்குன்னு நினைச்சிங்களா? இல்லைங்க, எல்லாத்துலேயும் மன நிறைவா இருக்கு. சாப்பிடாடு இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லாத்துலேயும் மன நிறைவு. ஏன்? அவர் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய கை தட்டுங்க. என்னைய பலப்படுத்துகிற கிறிஸ்து. அதனால தான் அதே அதிகாரத்தில் 19 சொல்றாரு, என்ன சொல்றாரு? என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம்முடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு தேவையெல்லாம் கை தட்டுங்க, கை தட்டுங்க. உங்க தேவையெல்லாம் நிறைவு செய்வாருங்க. எப்படிங்க? எனக்குள்ள பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லை, இயேசு இருக்கிறாரு. என் தேடுதல் யாரு? என் நிறைவு யாரு? என் வாழ்க்கை யாரு? எல்லாம் எனக்கு இயேசு. ஏங்க காசு இல்லைங்க, இயேசு தாங்க. ஏன்னா எனக்குன்னு ஒரு கிரீடம் இருக்கு. என் முன்னால் வைக்கப்பட்டு அந்த இலக்கை நோக்கி நான் என்ன செய்கிறேன்? ஓடுறேங்க. அந்த நாள் வரும், அந்த நாளில் எனக்குரிய கிரீடம் எனக்கு இருக்கிறது. நிலைவாழ்வு. அப்போ இந்த நிலைவாழ்வை பற்றி நீங்கள் கண்டுபிடிச்ச நீங்கள் ரெண்டாவது ஒரு காரியத்துக்குள்ளே வரணும். என்ன தெரியுமா? வாசிங்க திருத்துதர் பணி 17ஆம் அதிகாரம் 11. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு பைபிள் வாசிக்க ஆர்வம் இருக்கு? ஆர்வம் இருக்கா? பைபிளை வாசிச்சு ஆராய்ந்து படிங்க. ஆமேன். தேவ ஆவியானுடைய துணையோடு படிங்க. ஆமேன். அல்லேலூயா. இப்போ திருத்துதர் பணி 17:11. அங்கு இருந்தவர்கள் தெசலோனிக்காயாவில் உள்ளவர்களை விட பரந்த மனப்பான்மை, அவர்கள் முழு ஆர்வத்துடன் இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மறைநூலிலே ஒத்துள்ளதா என நாள்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை பேர் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, இதில் இந்த நம்ம பரந்த அந்த பாருங்க, அவர்கள் முழு ஆர்வத்தோடு இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கூறுவன மறைநூலுடன் ஒத்துள்ளதா என நாள்தோறும் ஆய்ந்து வந்தார்கள். இப்போ அடுத்த வசனம், அவர்களுள் பலரும் மதிப்புக்குரிய கிரேக்க மகளிர் ஆடவர் பலரும் நம்பிக்கை கொண்டனர். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. பார்த்தாங்க, கேட்டாங்க, நம்பினாங்க. யாரை பார்த்தாங்க? ஆண்டவரெல்லாம் பார்க்கல. ஒருத்தனும் ஆண்டவரை பார்த்தாங்கன்னு எழுதியிருக்கா? யாருங்க பார்த்தாங்க? இந்த ஜனங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தாங்க. அப்படித்தானே போட்டிருக்கு? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. உங்களையும் பார்க்குறாங்க, உங்களை பற்றியும் கேட்குறாங்க. வந்துட்டாங்களா? வீட்டுக்காரரே வரமாட்டேக்காரு. அப்பா போதும்பா போதும். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. நீங்கள் ஜபத்துக்கு வந்த நேரம் உங்கள் வீட்டுக்காரருக்கு விடிவு காலம். அப்படியா? ஒரு வீட்டுக்காரர் சொன்னார், இவன் எங்கெல்லாம் ஜபத்துக்கு போகிறாலும் அங்கெல்லாம் அவளை கொண்டு விட்டுட்டு வர்றதான் என் வேலை. ஏன்னா அவளை விட்டுட்டு ஒரு 7 மணி நேரம் வந்தா, 7 மணி நேரம் உபவாசம் கூட்டம்னாலும் விட்டுருவேன். பேக்கப் பண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு நானே அனுப்பிடுதேன், கொண்டு போய் விட்டுருந்தேன். ஏன்? ஷிஃப்ட் முடிஞ்சு அப்பந்தான் வந்திருக்கேன். அவளை எங்கேயாவது விட்டாதான் நானே என்ன செய்ய முடியுது? தூங்கும். பக்கவாத்தியம் வாசிக்குத. அல்லேலூயா. நீங்கள் அப்படிலாம் இல்லை, நல்லவங்க நல்லவங்க தானே. சரி, நல்லா கவனிக்கணும். என்னைய பார்க்குறாங்க. சொல்லுங்கள், என்னைய பற்றி கேட்குறாங்க. கேட்குறவங்களுக்கு என்ன வரணும்? ஒரு காலத்தில் பிசிங்க இருந்தாயா, லோ கிளாஸ் தாயா, ரவுடி பையன் தாயா. ஒரு காலத்தில் யார்? அடாவடி தாயா. ஒரு காலத்தில் யார்? அட பயங்கர சொரிநாய் தாங்க.
யாருங்க? ஒப்பேராத வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என் லைஃப் என்ன செய்யணும்? மற்றவனை தொடணும். பிரைஸ் தி லார்ட். என் வாழ்க்கை மற்றவங்களை என்ன செய்யணும்? சொல்லுங்கள், என் வாழ்க்கை மற்றவங்கள. சிஸ்டர், உங்கள் வாழ்க்கை மற்றவங்கள. இந்த வசனத்தை நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். நான் மீண்டும் உங்களுக்காக தயவுசெய்து வாசிக்க விரும்புகிறேன். அவர்களுள் பலரும் மதிப்புக்குரிய கிரேக்க மகளிர் ஆடவர் பலரும் நம்பிக்கை கொண்டனர். என்ன கொண்டாரு? எப்படிங்க நம்பிக்கை வந்துச்சு? இவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தாங்க, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி கேள்விப்பட்டாங்க. உங்கள் வீட்டுக்காரருக்கு மனமாற்றம் வரணும்னா உங்கள்கிட்ட தான் பார்க்கணும். இங்கே இருக்கிற உங்கள் வீட்டுக்காரர் புனிதராக மாறுறதும் பாவியாக அடைகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அவருக்கு பிரசங்கமே பண்ணாதீங்க. பிரதர் உங்களை பற்றி தான் இன்றைக்கி சொன்னார். சிலருக்கு வேலையே இப்படி நம்மளை பார்த்தோன்னே இருந்தாலும் முறைச்சிக்கிட்டே இருப்பான். ஏன்டா இவன் யார் பற்ற பிள்ளையோ நம்ம யார் பற்ற பிள்ளையோ பார்த்தோன்னு இப்படி முறைச்சிக்கிட்டே இருக்கான். ஏன் முறைக்கண்ணா? நீர் என்னை பற்றி தான் டெய்லி பேசுறீரா? என் முன்னாடி வந்து சொல். யோ பிரைஸ் தி லார்ட். இந்த அம்மா நம்மளை போட்டு விடுறதுக்காகவே ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பற்றியே தான் கரெக்டாக பிரதர் சொன்னார். நான் ஏன் சொன்னேன்? எல்லாத்தையும் கேட்டு போய் உங்களை பற்றியே தான் சொல்ல. உன்னை பற்றி ஒன்றுமே சொல்லலையா? சொல்லவே இல்லையே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உன்னைய பற்றி ஒன்றுமே எல்லாம் உன்னை பற்றி ஏன் சொன்னார்? எல்லாம் யாருக்கு? மற்றவங்களுக்கு கிடையாது. உங்கள் வீட்டுக்காரர் மனம் மாறணும்னா, உங்கள் பையன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது உபதேசம் இல்லை. பக்கத்தில் கை குடி சொல்லுங்க. வீட்டில் போய் பிரசங்கம்லாம் பண்ணாதீங்க. பிரசங்கமே பண்ணக்கூடாது. நான் போய் எங்கள் அம்மாட்ட பிரசங்கம் பண்ணால் எடுபடுமா? ஏம்மா அங்கே போ, ஏய் உன்னை பற்றி எனக்கு என் லைஃப். எங்கள் அம்மா படன்னு பேசும், சகிச்சு இருந்து கேட்கணும். எங்கள் அம்மா படன்னு பேசுங்க, நான் எங்கள் அம்மா பேசுறதை கேட்குறது பார்த்தீங்களா? வழக்கமாக கேட்க பொத்துரியா அப்படின்னு பேச வேண்டியவன் என்னடா இவ்வளோ நாள் கேட்டுக்கிட்டே இருக்கானே அப்படின்னா அவள் சொல்லணும், எங்கள் அம்மாவுக்குள்ளே வரணும், எங்கள் அப்பாவுக்குள்ளே வரணும். நீங்கள் நிறைய பேசும்போது உங்கள் வீட்டில் விசுவாசம் போயிடும். பக்கத்தில் கை குடிச்சுடுங்க. எல்லாத்தையும் பேசுனீங்கன்னா சலிச்சு போயிடும். பைபிள் சொல்லுது இயேசு எப்படிப்பட்டவரா? இனியவர். சொல்லுங்க, இயேசு இனிமையானவர். நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இயேசு எப்படி ஆகிட்டீங்க தெரியுமா? கசப்பாகிட்டீங்க. எப்படி ஆகிட்டீங்க? தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் அப்படிப்பட்ட இயேசுவோட நாமத்தை எப்படி ஆகிட்டோம்? சொல்றேன், கேட்க மாட்டீர்களா? ஒரு நாள் சொன்னதுக்காகவே இயேசு போட்டு தள்ளிடுவாருங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. கோயிலுக்கு வரட்டா இயேசு கண்ணை பிடிங்கிடுவாரா? நான் சொன்னேன்ல பூசைக்கு போவாட்டா இப்படி தான் இடறி கீழே விழுவீர்னு. அப்போ இயேசு யாரு? வில்லனா மாற்றிட்டாங்க. உங்கள் பிள்ளைகள்லாம் இயேசுவை திணிக்காதீங்க. சொல்லுங்கள், இயேசுவை. இயேசு இனிமையானவர். இந்த பைபிளை நீங்கள் தயவு செய்து வாசிங்க. எங்கேயாவது ஆண்டவர் யாருக்காவது திணிச்சிருக்காரா? கட்டாயப்படுத்தினாரா? ஒரு இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை. இயேசு மத்தேயுவை பார்த்தார், என் பின்னே வான்னாரு. ஏல வரலன்னா பார்த்துக்கோ கை அப்படின்னு சொன்னார். சக்கேவை பார்த்து கீழே இறங்கி வந்தார். அந்த ஆள் இயேசுவை பார்க்கறதுக்கே மேலே ஏறி உட்கார்ந்துருக்கான்னா. ஒரு 12 ஆண்டு காலம் இரத்தப்போக்குனால பாதிக்கப்பட்ட பெண்ணை பாருங்க, அவளே ஒரு முடிவெடுத்து போய் இயேசுவை செஞ்சா. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இயேசுவை திணிக்காதீங்க, இயேசுவின் அன்பை கொடுங்கள். எப்படிங்க? நோ பிரசங்கம். உங்கள் வாழ்க்கை. எங்கள் அம்மாவே இவ்வளவு இனிமையாக இருப்பான்னா எங்கள் அம்மா விசுவசிக்கிற இந்த இயேசு எவ்வளவு நல்லவர். இந்த பைபிள் எடுத்ததுக்கப்புறம் பதிலுக்கு பதில் பேசுகிற எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருக்காள.
நீங்கள் தாங்க மாடல். பக்கத்தில் கை குடிச்சுடுங்க. இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய சாட்சியே நீங்கள் தான். நீங்கள் தான். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பதிலுக்கு பதில் பேசுகிறது இன்றைக்கி இப்போ பாருங்க, மாற்றிடுங்களேன். வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணுறது நிப்பாட்டிடுங்க. பிரசங்கம் பண்ணுறதை நிப்பாட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அட்வைஸ்லாம் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. மத்தேயு 3 அதிகாரத்தில் சொல்லுது பார்த்துக்கோங்க. வேற அருகிலே கோடாரியானது வைக்கப்பட்டு விட்டது, மரங்களின் வேற அருகிலே. அதெல்லாம் சொல்லாத. அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். அதனால தான் பேதுரு எழுதினாரு, திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பணிந்துருங்க. விசுவாசம் இல்லாத கணவர்கிட்ட போய் அட்வைஸ் எல்லாம் பண்ணாத. உன் நடத்தையை பார்த்து அவர் மனம் மாறுவார், அவர் இயேசுக்குள்ளே வந்துடுவார். எவ்வளோ ஞானமாக எழுதுறாரு பத்திலா. இந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? அவர்கள் வேத வசனத்தின்படி வாழ்ந்தார்கள். ஆமென். அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? வேத வசனம், தேவனுடைய வார்த்தை என் சுபாவத்தை மாற்றும், என் கேரக்டரை மாற்றும். எனக்கு கோபம் வருமா? மூக்குக்கு மேலே வரும். எல்லாமே முடியுங்க. ஆனால் வசனத்தை படிக்க படிக்க என்ன ஆயிட்டு? நான் சாகிறேன், கிறிஸ்து ஜீவிக்கிறார். பவுல் சொன்னாரே, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில். சுபாவம் மாறணுமா? பக்கத்தில் கை கொடுத்துக்கலுங்க. பைபிளை தூக்குனது முக்கியம் இல்லை, பைபிள் உள்ள செயல்படணும். என்னது? உள்ள செயல்படுச்சுன்னா சுபாவம் மாறும். பழைய இயல்பு செத்துரும், பாவ இயல்பு செத்துரும், மனித இயல்பு செத்துரும். கிறிஸ்து எனக்குள் செயலாற்றுவார். ஆமென். கிறிஸ்து எனக்குள்ள, சொல்லுங்க, இயேசு எனக்குள்ள செயலாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். பேதுருவோட சுபாவம் என்னது? வாள் எடுத்து வெட்டுறது. சொல்லுங்க. பேதுருவோட சீமோனுடைய வேலை என்னது? வாளை எடுத்தாரு, டபக்குன்னு போட்டாரு. கழுத்தில் போடல, காதை போட்டாரு. என்ன ஆண்டவர் சொன்னார்? எப்பா வாழை உரையில. ஆனால் அதே பேதுருவை நீங்கள் 3ஆம் திருத்தூதர் பணி 3-4 படித்து பாருங்க. நைய புடைத்தார்கள், வெளு வெளு வெளுன்னு வெளுத்தாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், இன்னும் கொஞ்சம் வேணுமா, போட்டுக்கோ. அவர்கள் மகிழ்ந்தார்களாம். கிறிஸ்துவின் பொருட்டே தாங்கள் அடிக்கப்பட்டதை நினைத்து மகிழ்ந்தார்கள். கை தட்டுங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு எந்த வசனம் தெரியுதோ தெரியலையோ, ஒரு வசனத்தை சொல்லித்தரேன், இன்னைக்கு மனப்பாடம் பண்ணிக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி, இந்த வசனத்தை நல்லா எழுதி மனசில் வச்சுக்கோ. 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிப்பா. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை சொல்லும்போது மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு. பிரைஸ் தி லார்ட். என்ன தெரியணும்? சொல்லுங்க, என்ன தெரியணும்? என்னை பற்றி ஏதோ அவதர்வ பேசுகிறாங்க, அநியாயமாக பேசுகிறாங்க, பழிக்கிறாங்க, தூற்றுகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நான் அன்றைக்கி சமீபத்தில் ஒரு சம்பவத்தை ஒரு அருட்தந்தை அவர்கள் பேசினார். நல்ல அழகான ஒரு பகுதி. அமெரிக்க தேசத்திலே இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்கள், அவர்கள் எப்படின்னா கீழை திருச்சபையை சார்ந்த கிறிஸ்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் இந்த வேதத்தில் என்ன இருக்குதோ அதை தான் வாழ்வார்களாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் அந்த வசனத்தில் இருப்பதை அவர்கள் வாழ்வார்கள். அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்தவர்கள், அவர்கள் ஒரு குடும்பமாக, அவர்கள் பெரிய சொத்துக்கள்லாம் சேர்க்கறது இல்லை, அவர்கள் இருக்கிற பகுதி தனியாக அவர்கள் வரையறை செய்து, அவர்கள் எளிமையாக நல்ல சிம்பிளாக, அவர்கள் அன்போடு உறவோடு எல்லாருக்கும் எல்லாமே சரிசமமாக வாழ்கிறாங்க. அல்லேலூயா. நமக்குள்ள ஜாதிய பாகுபாடு இருக்குது, என்னெல்லாமோ இருக்குது, 1000 டெனாமினேஷன் இருக்குது. அல்லேலூயா. நாமளே இன்றைக்கி வரை தீர்க்க முடியாத பிரச்சனை என்னது? நீங்கள் மோட்சத்துக்கு போவீங்களா? போக மாட்டீங்க. நாங்கள் தான் மோட்சத்துக்கு போவோம். சொல்லுங்கள், அப்படி தானே? சத்தமாக சொல்லுங்கள். காலையில் ஞாயிற்றுக்கிழமை சண்டே
அப்படியே நான் இந்த பக்கம் வர்றேன். வந்தால் எய்த்தால பைபிளோட நிறைய பேர் வராங்க. இந்த சபைக்கு ஒரு கூட்டம் போகுது, இங்கே ஒரு சபை போகுது, இங்கே ஒரு சபை போகுது. ஆனால் யாரும் யாரை பார்த்தா நினச்சி மட்டுக்கோங்க. சிரிங்கடா. டாஸ்மார்க்கு போகிற 2 பேர் கூட பார்த்தா என்ன செய்யறான்? நரகத்துக்கு போகிறவனே சிரிக்கான். எனக்கு நானும் சும்மா பார்ப்போம். சும்மா ஒரு அந்த அன்பு மகா சகோதரி அவங்க மகா வீட்டில் புதுமனை புகு விழா அப்படின்னாங்க. சரி போய் ஜெபம் பண்ண. எய்த்தால சபையை முடிச்சு பைபிள் அப்படி கட்டி பிடிச்சிட்டே 2 அக்கா வருது. சரி நம்ம கிறிஸ்தவலை பார்த்துட்டோமே, 2 பேர் பைபிளோட வாராளே சோத்துறோம். அது பேசாமல் போகுது. நான் கேட்குறேன், எப்படிங்க மனமாற்றம் வரும்? இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. 1000 பிரிவினைகள், 1000 பிளவுகள். உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்காரா? இந்த சபையில் அந்த இந்தியாவில் ஒரு பெரிய விழுக்காடு கிறிஸ்தவெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் கூடலை. அல்லேலூயா. அவர் ஒரு அழகான ஒரு ஆய்வாளர் சொல்றாரு, கிறிஸ்தவர்கள் சபை விட்டு சபை தாவுகிறார்களே தவிர அவர்கள் மனம் மாறவில்லை. பக்கத்தில் கை சொல்லுங்க. என்ன விட்டு தாவுறாங்க? குரங்கு. பக்கத்து குரங்கு யாரு? கிறிஸ்தவ குரங்குகள் நிறைய இருக்கு. சபை விட்டு சபை தாவுது. இந்த சபையில் இல்லை அந்த சபை, அந்த சபை இல்லை இந்த சபை. ஆனால் ஒருத்தனை பார்த்து சிரிக்கிறது, ஒருத்தனை பார்த்து சிரிக்கிறது இல்லை. ஒருத்தனை பார்த்தா கரிசனையாக பேசுறது இல்லை. ஒருத்தனை பார்த்தா அட மனுஷனா இருங்கடா. முதல்ல மனுஷனா இரு. பார்த்தோன்னே சரி, பார்த்தோன்னே பேசு, நல்லா இருக்கீங்களான்னு உபசரி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்களில் இந்த வீடு பால் காய்ச்சி கல்யாணத்து பண்ணால் நம்ம போய் ஜெபம் பண்ணுவோம்னு நினைப்போம்ல. சிலர் பார்த்தீங்கன்னா கை கட்டிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். பிதாசன் நீங்கள் நாங்கள் எருசலேம் சபைக்கு போகிறோம்ல, விண்ணக தரிசனம். அடப்பாவி, விண்ணக தரிசனம்னு வேண இருக்கிறவனை நேசிக்கிறது தான் விண்ணக தரிசனம். பக்கத்தில் கை குடிச்சிருங்க. பார்க்குறவனையே பார்த்து சிரிக்க முடியல, நீ போய் பரலோகத்துக்கு என்ன பண்ண போற? ஏன்னா பரலோகத்தில் என்ன இல்லையா, எல்லாம் ஹாப்பி தான், சந்தோஷம்தான். அப்படி தானே? பரலோகத்தில் இப்படியே இருப்பாங்க, இருக்க மாட்டான். செத்து போன மாதிரிலாம் இருக்க மாட்டான். எல்லாம் வானதூதர்கள் போல மகிழ்ச்சியோடு இருக்கிறான். கை தட்டு. நல்ல வீட்டுக்கார்ட்ட போய் சிரி, சந்தோஷமாக சிரிக்கணும். பிள்ளைகிட்ட சிரித்து பேசணும். பிரைஸ் தி லார்ட். துக்க முகமாக நாங்கள்லாம் பரலோகத்துக்கு போகிறோம்னு இப்படி இருக்கக்கூடாது. நல்ல சந்தோஷமா. எலிசபெத்தால் எலிசபெத் எப்படி இருந்தாலாம் மகிழ்ச்சியாக சிரிச்சா பத்தியா? மாதா என்னைக்காவது துக்கமாக இருந்திருப்பாங்களா? சொல்லுங்க. மாதா சிறுவத்தை போய் பாருங்க. அதான் சிறுவம்லாம் திருச்சபையாக வச்சுருக்கு. மாதாவுக்கு முகத்தில் எப்போதும் ஒரு ஸ்மைல் இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர்கள். ஆமென். சரி, அல்லேலூயா. இப்போ அந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிருந்தேன். அப்போ அவர்கள் ஒரு பள்ளிக்கூடம் நடத்தினாங்க. திடீரென்று ஒரு மனிதன் அந்த பள்ளிக்கூடத்தில் துப்பாக்கியோடு, நீங்கள் அமெரிக்காவில் இப்பவும் நடக்குது ஒரு சம்பவங்கள், துப்பாக்கியோடு நுழைந்து 10 பேரை கொண்டுட்டான் விளையாடும். அப்போ துப்பாக்கியோடு ஒரு மனிதன் நுழைந்து அங்கே இருந்த சிறு பிள்ளைகள் ஒரு 6 பேரை 10 பேரை சுடுகிறான். 6 பேர் ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க, 4 பேர் மருத்துவமனை கொண்டு போய் இறக்குறாங்க. கடைசியில் அந்த மனிதன் போய் சுட்டுக்கிட்டு என்ன செஞ்சிட்டான், செத்துட்டான். இப்படிப்பட்ட சம்பவம். கடைசியில் காவல்துறையினர்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்து அந்த குடும்பம் எல்லாரும் அந்த குழந்தைகளுக்கு, அந்த இறந்த குழந்தைகளுக்கு அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து அந்த அடக்க ஆராதனை முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போ அங்கே அந்த பத்திரிகையாளர்கள்
எல்லாரும் ஒரே ஒரு காரியத்தை அவர்கள் ரிமைண்ட் பண்ணுறாங்க, திரும்ப எழுதுகிறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, இந்த 10 குழந்தைகளை இறந்த பின்பு இந்த குழந்தைகளுடைய கல்லறையில் ஈரம் வாழலை. அவர் இந்த கிராமத்தில் உள்ள பெரியவர்கள் அந்த குழந்தைகளை இழந்த அந்த பெற்றோர் எல்லாம் என்ன செஞ்சாங்களாம், எந்த மனிதன் இந்த குழந்தைகளை சுட்டு கொன்றானோ அவனுடைய வீட்டுக்கு போனாங்க. பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நம்ம ஊரில் பார்க்குறோம், லேசா சாதி சண்டைக்கு பஞ்சமே இல்லை. எத்தனையோ சண்டைகள் நடந்துகிட்டே இருக்கு. கையை வெட்டுறான், காலை வெட்டுறான், வீட்டை எரிக்கிறான், என்னெல்லாம் பண்ணுறான். ஆனால் நமக்கு ஒரு மாதிரிகை, இவர்கள் வேதத்தின்படி வாழ்ந்தவர்கள் என்பதற்கு அடையாளம் என்னென்னா, இவர்கள் போனார்களாம், போய் அந்த வீட்டுக்கு முன்னால் அந்த வீட்டை போய் தேடி அந்த குடும்பம் எந்த குழந்தைகள்லாம் இழந்தார்களோ அந்த பெற்றோர்லாம் சேர்ந்து அந்த கணவனை இழந்து நிற்கிறாள் அந்த பெண், அவன் கை காலெலாம் ஆடி நிற்கிறான். அந்த பெண்ணையும் அவர்களுக்கு 2 பிள்ளைகள், அவர்களை பார்த்து சொன்னார்கள், இனிமேல் நீங்கள் அனாதை அல்ல, என்னுடைய சொந்த உறவுகள். நாங்கள் உங்கள் கணவர் இருந்து செய்த அதே தேவைகளை உங்களுக்கு சந்திப்போம், உங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்போம், தேவையை சந்திப்போம், உங்களை என் சகோதரியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் அவளை அந்த குடும்பத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் இன்று வரையிலும் கொடுக்கிறார்களாம். கை தட்டுங்கப்பா. இதாங்க வேதம். வேதம்னா என்னது? பல்ல நறு நறுன்னு கடிச்சிட்டு பவுலடியாருடைய மனமாற்றத்துக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுத்தார், உண்மைதான். ஆனால் அதை விட ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா, பவுலே நிறைய இடங்களில் எழுதுவார், நான் ஒரு மனுஷனை பார்த்தேன். அவர் ரிமைண்ட் பண்ணுவார், திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணுவார். என்ன தெரியுமா? நான் ஒருவனை பார்த்தேன். எப்படி? கல்லெறிஞ்சி கொல்றதுக்கு தரன்னு இழுத்துட்டு போய் பற்களை நரன்னு கடிச்சு கல்லை எறிந்தோம். அங்கே நான் தாங்க எல்லாரும் அந்த இடத்துல நின்று. ஆனால் அவன் முகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? வான தூதருடைய முகத்தை போல. யாரு? ஸ்தேவான். என்னங்க பண்ணாரு? யாரையும் சபிக்கல. மாமியார் பல்ல நறு நறுன்னு கடிச்சாலா? நன்றியால் துதிப்பாடு உள்ள பாடிக்கிட்டே இரு. முடியுமா? முடியாது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணு. மோட்சத்தை பாரு. மாமியார் பல்ல நறு நறுன்னு கடிக்கும்போது சேவான் என்ன பண்ணாரா? மேல் நோக்கி பார்த்தார். பக்கத்தில் கை சொல்லு, கடிக்கிற பல்ல பார்க்காத, மேலே பார். மேலே பார்த்தா யார் தெரியுமா? பைபிள் சொல்லுது, வானத்தை அண்ணார்ந்து பார்த்த பொழுது பிதாவின் அருகிலே வலது பக்கத்திலே இயேசு நிற்பதை கண்டார். வீட்டில் சண்டை நடக்குதா, குழப்பம் நடக்குதா, உன் மேலே தான் பழிய போடுறாங்களா, ஒன்னால தான் வாழ்க்கையை நாசமாக போச்சுன்னு வீட்டுக்காரர் சொன்னாரா? பதிலே பேசாத, வானத்தை பாரு. தேவதூதனுடைய முகத்தை போல யார் முகம் இருந்துச்சான்? ஸ்தேவானுடைய முகம் இருந்துச்சு. எப்படி சொன்னார்? பிதாவே, ஆண்டவரே, இவங்க குற்றத்தெல்லாம் இவங்க மேலே போட்டுறாதீங்க சாமி, பாவத்தை மன்னிங்கப்பா என்று ஆண்டவரிடத்தில் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆராய்ந்து படித்து நிலை வாழ்வுக்கு உங்கள் சுபாவத்தை மாற்றி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்பதே வேதத்தின் ரகசியம். ஆமென். புரியுதா? வேதத்தை படிக்க வேதம் என்ன செய்யுது? என் இருதயத்துக்குள்ள கிரியை செய்யுது. கிரியை என்ன நடக்குது? பழைய சுபாவம் அழிஞ்சி தேவனுக்குள்ள இருக்கிற சுபாவம் எனக்குள்ள வருது. நான் யாரா மாறுறேன்? இயேசுவா மாறும். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, நீங்கள் யாரா மாறணும்? சொல்லுங்க, நீங்கள் யாரா மாறணும்? இயேசு சொன்னார். என்ன தெரியுமா? யோவான் 8ஆம் அதிகாரம், யோவான்
8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். ஆமென். எதுக்கு வழிகாட்டுற ஒளி சொல்லுங்க? எதுக்கு வழிகாட்டுற ஒளி? வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். ஆமென். அப்ப நீங்க யாரா மாறுவீங்க சொல்லுங்க? யாரா மாறுறீங்க? நீங்க தாங்க இயேசுவா மாறணும். நான் இயேசுவா மாறணும். இந்த உலகத்துக்கு இயேசுவை நான் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வேதத்தின் ரகசியங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்துட்டார்னா நான் புதுப்படைப்பா மாறிடுவேன். நான் நிலையற்றவன்கிறத உணர்வேன். நிலையானது என்னது? மோட்சம். நிலைவாழ்வுங்கப்பா, பரலோகமே என் சொந்தமேன்னு அவரை நோக்கி பார்ப்பேன். அங்கே போகணுன்னா என்ன செய்யணும்? சுபாவம் மாறணும். சுபாவத்தை எப்படி மாற்ற முடியும்? பக்கத்து விட்ட கேட்டால் மாறாது. அரசியல்வாதிட்ட போனால் மாறாது. என் ஆண்டோடைய வசனத்தை வந்தேன்னா எல்லாம் மாறிடும். மாறுமா? முழங்கால் படிடும். கண்களை மூடுவோம். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்கப்பா. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனையே, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். வெறுப்புகள் மாறணும். ஆமென். நம்முடைய இருக்கிற தீய குணங்கள் நம்மை விட்டு வெளியேறணும். ஆமென். நமக்கு ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மைகள் வளரணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன உங்கள் இருதயத்தில் ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. வீட்டில் வரும்போது உங்கள் சுபாவத்தில் எதிலெல்லாம் பிடிவாதமாக இருக்கீங்களோ அதில் மாற்றம் வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடுங்க. உங்களுடைய என்ன காரியங்கள் மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கேளுங்க ஆண்டவர்கிட்ட.